உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அங்க பாருங்க, கடைசி எக்காலம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிடத்திலே. அது என்னையா கடைசி எக்காலம்? ரோம போர் வீரர்களை அவருடைய கூடாரங்களில் இருந்து போருக்கு அழைக்க 3 முறை எக்காலத்தை ஊதுவார்களாம். முதலாவதாக எக்காலம் ஊதப்படும் பொழுது ஆயத்தப்படு. இரண்டாவதாக அடுத்த எக்காலம் ஊதும் பொழுது ஆயுதங்களை தரித்துக்கொள். மூன்றாவதாக எக்காலம், கடைசி எக்காலம் என்று சொல்லும் பொழுது வெளியே வா, கம் அவுட். அதுபோலவே இந்த கடைசி எக்காலத்துணை வானில் கேட்டதும் கிறிஸ்துவுக்குள் மரித்து இளைப்பாறிக் கொண்டிருந்தவர்கள் உடன்தானே மகிமையின் வஸ்திரத்தை புறப்பட்டு கொண்டு மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவோடு சேர உள்ளோம். இந்த சத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்த விசுவாசிகளை உயிரடை செய்ய உள்ளது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்த விசுவாசிகளை மட்டும்தான் உயிரடை செய்ய உள்ளது. அவருடைய செவிகள் மட்டுமே இந்த சத்தத்தை கேட்க இருக்கின்றன. இந்த சத்தம் பல ஆயிரம், சில கோடி கட்டி பளிங்கினாலும் செய்தப்பட்ட கல்லறையையும் ஊடுருவி சென்று அங்கு மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும் அல்லது தீயில் இருந்து சாம்பலாய் போயிருக்கும் சரீரங்களையும் மற்றும் கடலிலே தண்ணீரே சிதைந்து உருக்குலைந்து போன அந்த காரியத்தை இமைப்பொழுதிலே சேர்க்க இருக்கிறது. ஐயா, சாதாரண ஒரு மனிதன் விஞ்ஞான பெருக்கத்தினாலே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போயிருந்த விலங்கிலிருந்து எடுத்த ஃபாசிலில் இருக்கும் டிஎன்ஏயை எடுத்து மீண்டுமாக உருவாக்க வல்லவனாயிருந்தால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு டிஎன்ஏலிருந்து மீண்டுமாக ஒரு உயிர் செல்லை உருவாக்க கூடும் என்றால் மரித்து போய் எங்கெங்கோ இருக்கும் அணுக்களில் இருந்த மனிதனை அவர் கூட்டி சேர்ப்பது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆம், இதனைத்தான் நாம் 1 தெசலோனிக்கேயர் 4:16 பின்பகுதியிலே அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் காண்கிறோம். ஆம், அவர் வானத்தில் தோன்றியதும் கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொரு விசுவாசியும் உயிர்ப்பிக்கப்பட இருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுக்கு பின் அவருடைய வருகைக்கு முன்பாக மரித்த விசுவாசிகள் அனைவரும் இமைப்பொழுதிலே மகிமையின் சரீரத்தை தரித்திருக்க இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுமா என்ற கேள்வி எழும்பலாம். வாசியங்கள் எபிரேயர் 11:13. எபிரேயர் 11:13. தூரத்திலே அவைகளை கண்டு அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். தூரத்திலே இவருடைய 2ஆம் வருகை வரப்போகிறதற்கு மேசியா வந்து மரித்து மீண்டும் சென்று உயிர்த்தெழுந்து மீண்டும் பரலோகம் சென்று வருவார் என்று அவர்கள் தூரத்திலே கண்டு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் உண்டு, சொல்ல நேரமில்லை. அதை கண்டு அவர்கள் மரித்தார்கள். ஆம், இவர்களும் கிறிஸ்துக்குள் மரித்தவர்களும் உயிர்க்கப்பட்டு கிறிஸ்துவோடு சேர உள்ளோம். இதனைத்தான் தமிழிலே உயிர்த்தெழுதல் என்றும் ஆங்கிலத்திலே ரிசரக்ஷன் என்றும் குறிப்பிடுகிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் சத்தம் கேட்டதும் முதலாவதாக மரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற விசுவாசிகள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இதுதான் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். இவைகள் எல்லாம் நடைபெற எவ்வளவு நேரம் ஆக உள்ளது? இமைப்பொழுது, அதைத்தான் பார்த்தோம். இன் a flash, a twinkling of eye என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:51 ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இதைத்தான் நாம் தமிழில் எடுத்துக்கொள்ளப்படுதல். அடுத்ததாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமும் இமைப்பொழுதிலே வேறொரு சரீரத்தை பெற்றவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இதைத்தான் ராப்சர் என்று நாம் சொல்லுகிறோம். தமிழிலே எடுத்துக்கொள்ளப்படுதல். சத்தம் கேட்டதும் முதலில் ரிசரக்ஷன், இரண்டாவது ராப்சர். இவைகள் ரெண்டும் இமைப்பொழுதிலே நடைபெற இருக்க ஒரு காரியங்கள். இரண்டும் இமைப்பொழுதிலே
ஒரே நேரத்தில் சைமன் முதலாவதாக மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறார்கள். அடுத்ததாக ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர் வரியின் காணப்படும் விசுவாசிகளும் மாற்றப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுகிறார்கள். மத்தேயு 24:34 வலுவாய் தொடிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டிச் சேர்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 2 கூட்டத்தாருக்கும், அதாவது உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கும் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களும் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இவர்கள் மகிமையின் சரீரத்தை தரித்துக் கொள்ள இருக்கிறார்கள். அது எப்படி இருக்கும்? அன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது காணப்பட்டாரே அதே மகிமையின் சரீரம். எவர் பூட்டியிருந்த அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னாரே அதே மகிமையின் சரீரத்துல நாம் காணப்பட இருக்கிறோம். இதனை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 15:41 வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம் என்று கூறியிருக்கிறார். வானவரின் சாயலை நாம் அணிந்து கொள்ள இருக்கிறோம் என்று. அந்த மகிமையின் சரீரத்துக்கு இரத்தமோ சதையோ இருக்காது. ஆகவே அது சாகவும் சாகாது. இதனை குறித்து தான் லூக்கா 20:36 தூதர்களின் சரீரம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மகிமையின் சரீரத்தை பற்றி இன்னும் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். இப்போலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கவீனங்கள், நொண்டிகள், குருடுகள், பலவீனங்கள், வியாதிகள், முதுமைகள், தளர்ச்சிகள். ஆனால் கிறிஸ்தின் வருகிலே இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்திலே எந்தவித மாசோ மறுவோ இருப்பதில்லை. பூர்ணப்பட்ட ஒன்றாய், பலம் உள்ளதாய், மகிமை உள்ளதாய் மகிமையின் சரீரம் காணப்பட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம். இன்னும் ஒரு சத்தியத்தை அறிந்த பின் அடுத்த தலைப்புக்கு நாம் கடந்து செல்வோம். எக்கால சத்தம் கேட்டதும் எல்லா கல்லறைகளும் திறக்கப்பட போவதில்லை. கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரித்த விசுவாசிகள் மட்டுமே அதில் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். விசுவாசிகளின் சரீரம் மட்டுமே உயிர்ப்பிக்கப்பட போகின்றன. அப்படி என்றால் அவிசுவாசிகளின் நிலை, கிறிஸ்துவை ஏற்காத மரித்தவருடைய நிலை என்ன என்ற கேள்வி எழும்பலாம். அவிசுவாசிகள் தொடர்ந்து உறங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள் கல்லறையில. இன்னும் அவர்கள் 1000 வருடம் உறங்க வேண்டும். 7 வருட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து மற்றும் 1000 வருட அரசாட்சிக்கு பின்புதான் அவர்கள் எழுப்பப்பட்டு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக கொண்டு வரப்பட இருக்கிறார்கள். அவளுக்கு அங்கு நித்திய மரணம் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. பின்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவேதான் முதலில் உயிர்ப்பிக்கப்பட்ட விசுவாசிகளை குறித்து வேதம் கூறுவதை வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தல் 20:6 முன்பகுதி. வெளிப்படுத்தல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆகவே விசுவாசிக்கு எத்தனை மரணம்? ஒரே மரணம். அவிசுவாசிக்கு எத்தனை மரணம்? 2. என்ன 2 மரணம்? ஒன்னு கேட்க நம்ம போய் மறுக்கிறது, 2வது நித்தியமாக அக்னி கடல்ல மரணத்தோடு தேவன் தள்ள இருக்கிறார். ஆகவே விசுவாசிக்கு 1 மரணம், அவிசுவாசிக்கு 2 மரணம் என்று வேதம் சொல்வதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவரை ராப்சர்ல எடுத்துக் கொள்ளப்படுதலும் சம்பவிக்கும். எல்லா கிறிஸ்தவர்களும் ஏறெடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கிறிஸ்துவுக்காக உண்மையுடன் ஜீவிப்பவர்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் அல்ல. அதனால்தான் சபை ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளே ரட்சிக்கப்படுங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, சுந்தராட்சியை ஏற்றுக்கொள்ளுங்க என்று கூவிக்கொண்டே இருக்கின்றது. எவ்வாறு நோவா காலத்திலே 120 வருடம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தாரோ அவ்வாறே சபையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் ரட்சிக்கப்படுங்க, கிறிஸ்துவை சுந்தரை ஏற்றுக்கொள்க என்று கூவிக்கொண்டே இருக்கின்றது. சரி, எவ்வாறு அந்த வருகையின் சமயத்தில் இருக்கும் பார்ப்போம். லூக்கா 17:34 முதல் 36. லூக்கா 17:34 முதல் 36. அந்த ராத்திரியிலே
ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை